வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அக்டோபர் 27ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இரும்பு உற்பத்தி தொடங்கி ஈவி கார் தயாரிப்பு மற்றும் மனித ஆற்றலுக்கும் இன்றியமையாத ஒரு பொருள், அந்த பொருளை உற்பத்தி செய்யும் இந்தியாவின் தலைசிறந்த நிறுவனம், அந்த நிறுவனம் எதிர்காலத்தில் மல்டி பேக்கர் ரிட்டர்ன் கொடுக்க எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது என்ற முழு விவரத்தையும் பார்க்கலாம். தங்கம், வெள்ளி, காப்பர் வரிசையில் ஒரு முக்கிய கனிமம் மேங்கனீஸ் தமிழில் மேங்கனீசு என்று அழைக்கப்படுது. இயற்கையாக இது ஒரு கனிமமாக இருக்குது. ஆனால் பிரித்தெடுக்கப்பட்டு சுத்திகரிக்கும் பொழுது கடினமாக உடையக்கூடிய வெள்ளி போன்ற வெள்ளை நிற உலோகமாக மாறிடுது. பூமியின் மேற்பகுதியிலும் கடல் தளத்திலும் அதிகமாக காணப்படுது. இது பூமியில் தனியாக கிடைக்கிறது இல்லை, மற்ற கனிமங்களுடன் சேர்ந்து தான் கிடைக்கிது. இதை நம்ம பிரித்தெடுத்து தான் பயன்படுத்தணும். மேங்கனீஸுடைய வரலாறை பார்க்கலாம். பண்டைய ரோமானியர்கள் மற்றும் எகிப்தியர்கள் குகை ஓவியங்களுக்கு, நிறப்பூச்சுகளுக்கு இதை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மேங்கனீஸை கண்ணாடியுடைய நிறமாற்றம் செய்ய கண்ணாடியை, அப்புறம் அதற்கு வண்ணம் சேர்க்க மேங்கனீஸ் சேர்மங்களை பயன்படுத்தியிருக்கிறதா தகவல் இருக்குது. அறிவியல் கண்டுபிடிப்பு 1771ஆம் ஆண்டில் ஸ்வீடிஷ் வேதியியலாளர் கார்ல் வில்ஹெல்ம் சீல் மேங்கனீஸை டை ஆக்சைடில் ஒரு தனிமம் இருப்பதை முத கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழித்து 1774ஆம் ஆண்டில் அவரோட உதவியாளர், சீலின் உதவியாளர் ஜோஹன் கோல்டியப் கான் மேங்கனீஸ் ஆக்சைடு கார்பனுடன் குறைப்பதன் மூலம் வெற்றிகரமாக மேங்கனீஸை தனிமையாக உருவாக்கினார். மேங்கனீஸுடைய பயன்கள் என்னென்னு தெரிஞ்சால் தான் இதோட முக்கியத்துவம் நமக்கு புரியும். மேங்கனீஸ் இரும்பு உற்பத்தி செய்வதில் மிக முக்கிய பங்கை வகிச்சிட்டு வர்றாங்க. ஆக்சிஜனேற்றியாகவும் கந்தக நீக்கியாகவும் பயன்படுத்துகிறாங்க. இரும்பின் வலிமை மற்றும் ஆயுளை நீடிக்க இது உதவுது. தேய்மானத்தை குறைக்கவும் உதவி செய்யுது போன்ற இரும்பு சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு துணை பொருளாக இது செயல்பட்டுட்டு வருது. இரும்பு நிறுவனங்களுக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவையாக இருக்குது இந்த மேங்கனீஸ். அப்புறம் பேட்டரிகள் மற்றும் மடிக்கணினிகள், மின்சார வாகனங்கள் போன்றவற்றில் பயன்படும் உலர் செல் பேட்டரிகள் மற்றும் லித்தியம் அயன் பேட்டரிகளையும் மேங்கனீஸ் முக்கிய பொருளாக பயன்படுத்தப்பட்டுட்டு வருது. இது இல்லாமல் இந்த ஈவி பேட்டரி இயங்காதுன்ற அளவுக்கு இருக்குது. அப்புறம் நீர் சுத்திகரிப்பு மற்றும் ரசாயன உற்பத்தியிலும் பயன்படுத்திட்டு வர்றாங்க. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம், மனித ஆரோக்கியத்துக்கு ஒரு இன்றியமையாத அத்தியாவசியமான சத்துக்கள் நிறைந்த தாதுக்களாகவும் இது இருக்குது. ஆற்றல் உற்பத்தி மற்றும் எலும்பு உருவாக்கம், இரத்தம் உறைதல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி ஆகியவருக்கு இன்றியமையாத, தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக இந்த மேங்கனீஸ் மனித ஆற்றலுக்கு செயல்பட்டு விலங்குகளுக்கான தீவனங்களுக்கு போதுமான சத்துக்கள் இருப்பதை உறுதி செய்ய இந்த மேங்கனீஸ் பயன்படுது. மேலும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கும் அவசியமான ஊட்டச்சத்துக்களும் இதில் இருக்குது. இந்த மேங்கனீஸ் உற்பத்தியில் உலகத்திலேயே முதலிடத்தில் இருக்கிறவங்க சவுத் ஆப்பிரிக்கா தான் இருக்கிறாங்க. இவங்க உற்பத்தியும் செய்கிறாங்க, இருப்பும் வச்சுருக்கிறாங்க. இரண்டாவதாக இருக்கிறது ஆஸ்திரேலியா இருக்காங்க. இந்தியாவில் மேங்கனீஸ் இறக்குமதி 2024 15% அதிகரிச்சிருக்கு. 6.22 மில்லியன் டன்களாக உயர்ந்திருக்கு. மேங்கனீஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டால் இரும்பு உற்பத்தி, ஈவி கார், பேட்டரி போன்ற முக்கியமான துறைகள் மிகவும் அதிகமாக பாதிக்கப்படும். இந்த ஒரு உற்பத்தி பாதிக்கப்பட்டால் நாட்டின் பொருளாதாரத்துக்கு ரொம்ப மோசமான நிலை ஏற்படும். இதில் மேங்கனீஸோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, சுரங்கச்சந்தை, மேங்கனீஸோட சுரங்கச்சந்தை 2024ஆம் ஆண்டில் 33 பில்லியனாக இருந்திருக்கு. இப்போ 2025 37 பில்லியனாக, கிட்டத்தட்ட 12% CAGR கூட்டு வருடாந்திர வளர்ச்சி பதிவு செஞ்சுருக்கிறாங்க இந்த மேங்கனீஸ் துறையில். ரினியூவபிள் எனர்ஜி அப்புறம் பேட்டரி உற்பத்தியில் அடுத்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்க போது. அதற்கு இன்றியமையாத ஒரு பொருளாக இருக்கிறது இந்த மேங்கனீஸ் தான். தற்போதைய மேங்கனீஸோட விலை 1 கிலோ தோராயமாக 1583 ரூபாயாக இருக்குது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மேங்கனீஸ் உற்பத்தியில் முக்கியமான இந்தியாவின் தலைசிறந்த நிறுவனமாக இருக்கிறது மோயில். இது கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம். இந்திய அரசுக்கு சொந்தமான மேங்கனீஸ் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனமாக இருக்கிறாங்க. மேங்கனீஸ் டை ஆக்சைடு செய்யக்கூடிய ஒரே ஒரு நிறுவனமாக இந்தியாவில் இவங்க தான் இருக்கிறாங்க. மேங்கனீஸ் டை ஆக்சைடு உற்பத்தியில் இவங்க இப்போ தொடர்புடைய அடிப்படை பொருள்களையும் தயார் பண்ணுறாங்க. இந்த மேங்கனீஸ் மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே அடிப்படை பொருள்களையும் தயார் பண்ணுறாங்க, உற்பத்தி செஞ்சுட்டு வர்றாங்க. இது மகாராஷ்டிரா அப்புறம் மத்திய பிரதேசத்தில் சுரங்கங்களை உருவாக்கி அதில் உற்பத்தி நடைபெற்று வருது. மொயில் நிறுவனத்துடைய ஃபைனான்சியல் பார்க்கலாம். நிகர வருமானம் ஆண்டுக்காண்டு சென்ற ஆண்டு 293 கோடி, இந்த ஆண்டு 381 கோடியாக நல்லா அதிகரிச்சிருக்கு. அப்புறம் காலாண்டுக்கு பார்த்தோம்னா நிகர வருமானம் டிசம்பர் 2024 63 கோடியாக இருந்திருக்கு. மார்ச் 2025 115 கோடியாக நல்லா அதிகரிச்சிருக்கு. அப்புறம் இப்போ ஜூன் காலாண்டில் 51 கோடியாக குறைஞ்சிருச்சு, பாதியாக நல்லா விழுந்திருக்கு.
அப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஹோல்டிங் பார்க்கும்போது ப்ரமோட்டர் 64% ஹோல்டு பண்ணுறாங்க, எஃப்ஐஐ 6% ஹோல்டு பண்ணுறாங்க, மியூச்சுவல் ஃபண்டு 2.38%, பப்ளிக் வந்து 26% ஹோல்டிங் வச்சுருக்கிறாங்க. எஃப்ஐஐயும் ஹோல்டிங்கை குறைக்கலை, மியூச்சுவல் ஃபண்டும் ஹோல்டிங்கை குறைக்கலை, பப்ளிக் வந்து குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக பார்க்கலாம். நம்ம ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை வந்து 405 ரூபா வரைக்கும் போயிருக்கு, லோ 280 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் வந்து 374 க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 27.12, செக்டார் பிஇ 12.88, பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. புக் வேல்யூ வந்து 127, 2.93 டைமாக இருக்குது. 1.50% நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. டிவிடெண்ட் வந்து நல்ல பொதுத்துறை நிறுவனம்னால டிவிடெண்ட் நல்லா கிடைக்கும். ரெவென்யூ நெட் ப்ராஃபிட் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி முக்கியமாக நம்ம பார்க்கணும், ஆர்ஓஇ தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. கடன் இல்லாத ஒரு நிறுவனம், ஆனால் பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகம், ஓவர் வேல்யூடு ஸ்டாக்காக தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து இந்த ஜூன் காலாண்டில் நல்லா விழுந்திருக்கு. அதனால தான் பங்கு விலை கொஞ்சம் இறங்கிக்கிட்டு இருக்குது. அடுத்த காலாண்டு முடிவுகள் நல்லா இருந்தால் பங்கு விலை நல்லா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்யூச்சரில் நல்ல நிறுவனம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஆனால் ப்ரைஸ் ரொம்ப அதிகம். இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தா, பை சான்ஸ் 330க்கு கிடச்சா கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்முக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்கும். ஒரு மல்டிபேக்கர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இது ஏற்கனவே இதோட காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா ஆஷாபூராவெல்லாம் நல்ல பட மடங்கு ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. ஆஷாபூரா இது வந்து இன்னும் அவ்வளோ ரிட்டர்ன் ஒன்றும் கொடுக்கல பெருசாக. அதனால தான் இது எதிர்காலத்தில் ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்கும். இது வந்து நம்ம இந்த ப்ராஃபிட் இந்த காலாண்டில் மட்டும்தான் விழுந்திருக்கு. இதை நம்ம வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம். இந்த காலாண்டில் இந்த இது விழுந்ததுனால தான் பங்கு விலை இப்போ கொஞ்சம் இறங்கியிருக்கு. இல்லாட்டி இது ரெக்கார்டு ஹையில் தான் இருக்கும். அதனால் இது ஒரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு 330க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணலாம். மறந்துடாமல் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. நான் நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி ரொம்ப நேரத்தை செலவழித்து உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் இதை பயன்படுத்திக்கங்க. 330க்கு கிடச்சா ஒரு நல்ல வாய்ப்பு. இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு பகுதியை வச்சுக்கோங்க. இது வந்து மேங்கனீஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்கு மட்டும் இல்லை, இவி பேட்டரிக்கும் இரும்பு தயாரிப்புக்கும் டாடா ஸ்டீலாக இருந்தாலும் எந்த கம்பெனியாக இருந்தாலும் இவங்களோட மேங்கனீஸை பயன்படுத்தி தான் அவங்க உற்பத்தி செய்ய முடியும். இல்லாட்டி இரும்பு உற்பத்தி கூட பாதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அதெல்லாம் மனசில் வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கங்க. நல்ல ஒரு நிறுவனம். நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு கண்காணிச்சுக்கோங்க. 330 350க்கு கீழே போக ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க தொடங்கிடுங்க. அடுத்த ரிசல்ட் நல்லா இருந்தால் ப்ராஃபிட் நல்லா கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 வருஷத்தில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்களும் பயன்படுத்திக்கங்க. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி.